ஆறாம் அதிபதியான செவ்வாய், வரவே கூடாத செவ்வாய் இந்த இடத்துலயே நல்லதைத்தான் செய்வார். ஆனா ஆதிபத்தியப்படி ஏமாத்தி சீட்டிங் பண்ணி நல்லதை செய்வார். இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆறாம் இடத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது, இந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் திக்பலமாகி இங்கே சுபத்துவமாக இருக்கிறார். இவருடைய ஆறாம் வீட்டு குணம் சீட்டிங். இந்த இடத்துல 6, 11, 10 இந்த 3 பாவங்கள் செயல்படும். ஆறாம் இடமும் லாபம் இடமும் 6, 11 என்ற இந்த 2 இடங்கள் 10ஆம் வீட்டின் வழியாக செயல்படும். இப்பவும் அதே அமைப்புகள் தான் செயல்படும். அதே மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, சகோதர காரகன். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த இடத்துல ஜீவன அமைப்புகள் அத்தனையுமே 10ஆம் பாவகத்தின் வழியாக இன்னும் கொஞ்சம் கொடிகட்டி பிறக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு மைனஸ், ஜாதகர் ஃப்ராடுத்தனமாக சம்பாதிக்கிறார். ஒரு குடியானவன்கிட்ட, ஒரு இல்லாதவங்கிட்ட சும்மா ஒரு மனசுக்கு நல்லா சீட்டிங் பண்ணுறோம்னு தெரிஞ்சே ஒரு வில்லங்கமான இடத்தையோ அல்லது ஒருத்தனுக்கு போய்ட்டு 1 கோடி ரூபா பெறக்கூடிய ஒரு இடத்த ஏமாற்றி அவங்ககிட்ட கையெழுத்தை வாங்கி அவன் வயிற்றில் அடித்து ஏமாற்றி வில்லங்கமான அமைப்பை பண்ணி இப்போ 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்த 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறார். 6ஆம் அதிபதி ஒருவனை ஜாதகர் ஏமாற்றுகிறார். இந்த இடத்துல சனியும் ராகுவும் எதை குறிப்பாங்கன்னா, இந்த இடத்துல சனி 9, 8, 12 அமைப்புகளை குறிக்கும். இந்த இடத்துல செவ்வாதச சனி பக்தி இதே மாதிரி கடுமையான விரயங்களை அப்போ கொடுக்கும். ஏமாத்தி சம்பாதிச்சாருங்க. இந்த ஏமாத்தி சம்பாரிச்சதை ஒரு அரசியல்வாதி செவ்வாதச சனி பக்தியில் கண்டுபிடிச்சிட்டார். நீ ஏமாத்தி சம்பாரிச்சையில் எனக்கு கட்டிங் கொடு. இவர் சம்பாதிச்ச அந்த காசு ஏமாற்று வழிகளில் விரயமாகுது, 8ஆம் வழிகளில் விரயமாகுது, 9ஆம் வழிகளில் விரயமாகுது. எப்படி விரயமாகுது? சம்பாரிச்ச 1 கோடி ரூபாயில் ஒரு உண்ணாம துண்ணாமல் ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. விரயமாகிறது. ஐயோ இப்படிலாம் பண்ண, இத்தனைக்கும் காசு இருக்கு, வயிறெறிஞ்சு காசு கொடுப்பார். இதுதான் அந்த தசாநாதனுடைய சுபத்துவம், புக்திநாதனுடைய பாபத்துவம்.